எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தலம் திரு கழிப்பாலை. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்தது. 4ஆம் திருமுறை. திருச்சிற்றம்பலம். வனபவளவாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால். வனபவளவாய் திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளால். இனபவளத்தின் தோள் மேல் சினபவளத்தின் தோள் மேல் சேர்ந்திலங்கு வண்ணீற்றன் என்கின்றாளால். சினபவளத்தின் தோள் மேல் சேர்ந்திலங்கு வண்ணீற்றன் என்கின்றாளால். அனபவள மேகலையோடு அப்பாலைக்கு அப்பாலால் என்கின்றாளால். அனபவள மேகலையோடு அப்பாலைக்கு அப்பாலால் என்கின்றாளால். கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வாணி கண்டாள் கொல்லோ. கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வாணி கண்டாள் கொல்லோ. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் அருளிய கழிப்பாலை முதல் தேவார பாடலின் பொருள் இது. அழகிய பவனம் போன்ற வாயை திறந்து தேவர்களுக்கும் வழங்குகின்றவனே என்கின்றாள். சிவந்த பவளம் போன்ற திண்ணிய தோள்களின் மேல் சேர்ந்து விளங்கும் வெள்ளிய திருநீறு அணிந்தவனே என்கின்றாள். அன்னம் போன்ற நடையினாய் பவளத்தாலாகிய மேகலையை அணிந்த பார்வதியோடு சுத்தாவத்தைகளுள் துரியத்துக்கு அப்பாற்பட்ட துரியாதீதத்தில் உள்ளவன் என்கின்றான். பெரிய பவளங்களை கடற்கரையில் சேர்க்கும் திரு கழிப்பாலையில் உள்ள எம்பெருமானை என் மகள் தரிசித்தாளோ என்பது இப்பாடலின் பொருளாகும். வளர்க்கும் சடையானே என்கின்றாளால். வண்டுலவு கொன்றை வளர்க்கும் சடையானே என்கின்றாளால். விண்டளந்து நாருவதோர் வெள்ளெருக்க மலருண்டு என்கின்றாளால். விண்டளந்து நாருவதோர் வெள்ளெருக்க மலருண்டு என்கின்றாளால். உண்டையலே தோன்றுவதோர் உத்தரிய பட்டு உடையன் என்கின்றாளால். உண்டையலே தோன்றுவதோர் உத்தரிய பட்டு உடையன் என்கின்றாளால். கண்டயலே தோன்றும் கழிப்பாலை சே
திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் அருளிய கழிப்பாலை 2ஆம் தேவார பாடலின் பொருள் இது. வண்டுகள் உழவும் கொன்றைப்பூக்கள் தங்கிய சென்னரை சடையோனை, ஏழ்விருந்து நறுமணம் கமழும் புதிய வெள்ளருக்கு மலரும் அச்சடையில் உள்ளது. பக்கத்தில் காட்சி வழங்கும் மேலடையாக பட்டினை அவன் அணிந்திருந்தலும் உண்டு என்று கூறுகின்ற என் பெண் கழிமொழி கடற்கரை அருகே வளர்கின்ற கழிப்பாலை பெருமானை கண்டாலோ என்பது இப்பாடலின் பொருளாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுமாதிரி மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்.